வணக்கம். இது மலர் மருத்துவம், மனதிற்கான மருத்துவம். மலர் மருந்து மனித மனதில் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை உருவாக்க மலர் மருந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ எல்லாம் நம்ம நன்றி சொன்னால் பொருளாதாரம் மேம்படும், நன்றி சொன்னால் நினைத்தது நடக்கும், நன்றி சொன்னால் செல்வம் பெருகும், அப்படி நிறைய யூடியூப்லேயும் சரி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. எப்படி நன்றி சொன்னால் நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது நன்றி உணர்வோடு இருங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி உணர்வுனா ஒரு நபரோ யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த உதவி பண்ண விஷயங்களை செயல்களை உங்கள் மனதார உங்கள் மனதுக்குள்ளேயே நினைத்து நீங்கள் சொல்லக்கூடிய நன்றி உணர்வு தான் உடனடியாக இறைவனிடம் போய் சேர்கிறது. அதுதான் பலம் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. உணர்வு நன்றி உணர்வு தான் சொல்லியிருக்காங்க, நன்றின்னு சொல்லலை. நன்றியை உணர்வாட்டு சொன்னால் மட்டும்தான் அந்த நம்ம நினைத்தது நடக்கும். இப்போ சில பேர் எனக்கு அற்புதமான வீடு கிடைத்தது நன்றி, எனக்கு அற்புதமான வேலை கிடைத்தது நன்றி அப்படி சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய வேலையை நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க, தற்காலிகமாக எனக்கு வேலை இல்லைன்னா இதுக்கு முன்ன பார்த்த வேலையை உங்கள் மனதார நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய வீட்டை உங்கள் மனதார நினச்சி நன்றி சொல்லுங்கள். உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாய் எடுத்து மனதார நினைத்து நன்றி சொல்லுங்கள். அது பல மடங்காக பெருகும், நீங்கள் நினைத்தது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம்.